அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 57 86 சொர்ண கேரளத்தில் 57 86 அப்படிங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பி போர்டில் 8க்கு 8 அப்படிங்கிறது இருக்குது. சி போர்டில் 0க்கு 6ன்னு பவர், இங்கே 0க்கு 7ன்னு பவர். 0 7 0க்கு 6 8க்கு 8 சரியா? இதுதான் நேற்று வந்த ரிசல்ட்டு. நம்ம இதுக்கு நேற்று என்ன கணிப்பில் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்ப்போம். நேற்று நம்ம எடுத்தது வந்து டபுள்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கணக்கு பண்ணோம். அதாவது நம்மளுக்கு வந்து 600 600 433 அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸிங் எடுத்திருந்தோம். ஏபியில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 66 0 அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தோம். ஏசியில் 03 அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஆல் போல் 03 அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தோம். இப்போ இதுதான் நம்ம எடுத்தது. அதுக்கப்புறம் நம்ம மெம்பர்ஷிப் போஸ்ட்டில் 2 மணி வரைக்கும் நம்ம எடுத்த கணிப்பில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் இது மூலிமா நான் சொல்லிடுறேன். இந்த மெம்பர்ஷிப் போஸ்ட்டில் நம்ம நேற்று கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நம்மளுக்கு 22ஆம் தேதி நேற்று நம்ம கொடுத்ததில் 768 அப்படி சொல்லிட்டு நம்ம பாக்ஸில் கொடுத்துருந்தோம். அது வந்து ஃபுல் வின்னிங்காக வந்து 786 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. 7 8 6 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கணிப்பு எடுத்ததில் நேற்று 5 அல்லது 8 அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங் எடுத்திருந்தேன். அதில் நம்மளுக்கு நேற்று கொடுத்த கணிப்பில் 3Dயில் நம்மளுக்கு 7 6 8 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபுல் வின்னிங் அப்படிங்கிறது நேற்று இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கும் கணிப்புகள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக நம்ம சேனல் இருக்க வீடியோ எல்லாமே வரும். ஸோ இதுதான் நம்ம நேற்று எடுத்த கணிப்புகளுக்கு நம்ம கொடுக்குற நம்மளுக்கு எடுத்த விஷயங்களுக்கு இதுதான் நம்மளுக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கு. அது நம்மளுக்கு மெம்பர்ஷிப்பில் கொடுத்த எண்கள்லேருந்து நம்மளுக்கு டைரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. சரி, இன்றைக்கி பம்பர் அப்படிங்கும்போது எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இப்போ இந்த பம்பர் சார்ட்டு இங்கே நம்மள்ட்ட இருக்குது. இந்த பம்பர் சார்ட் அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதில் 2026 நம்மளுக்கு கடைசியாக பார்த்திங்கன்னா 28, அதாவது 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற சார்ட் இங்கே இருக்குது. மார்ச் மாதம், ஏப்ரல் மே ஜூன் அப்படிங்கிற மாதிரி 2026 நம்மளுக்கு மார்ச் மாதம் வரைக்கும் இங்கே சார்ட் இருக்குது. இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ வந்து விஷு பம்பர் அப்படிங்கும்போது விஷு பம்பரில் இருக்கிற இந்த ஒரு 4 ரிசல்ட் என்னென்ன ரிசல்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் அதை தனியாக எழுதி வச்சுருக்கேன், அதை கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் விஷு பம்பர் இருக்கா? இந்த விஷு பம்பரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 020240, அப்புறம் 7990, அடுத்தது பார்த்தோன்னா 558, அடுத்தது பார்த்தீங்கன்னா 0987. சரி, இப்போ இந்த ரிசல்ட்டை நான் வந்து இதில் நான் எழுதி காமிக்கிறேன். அப்போ எழுதி காமிக்கும்போது இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுபடி தான் நம்ம இன்றைக்கி கணிப்பு எடுக்க போகிறோம். அந்த மந்த்லி சார்ட் எடுத்து நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஸோ 0240 ஃபஸ்ட்டு இந்த ஒரு விஷு பம்பரில் வந்த கடைசி ஒரு 5 ரிசல்ட் எடுத்துருக்கோம். 7990, 5588, 0987, அடுத்து பார்த்திங்கன்னா 4266. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ இதை நம்ம ஃபுல்லாகவே எழுதி பார்த்தோம்னா 0240, 7990, 5588, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 0987, அடுத்தது 4266 இப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த சார்ட்டை வச்சு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குது, 0க்கு 0, 0க்கு 8, 8க்கு 7, 7க்கு 6 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 6 அப்படின்னா நம்மளுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நம்ம அதை திருப்பி ஒரு தடவை எழுதி பார்ப்போம். 0240, 7990, 5588, 0987, 4266. இதுதான் நம்மளுக்கு கடைசியாக வந்து 1 2 3 4 5 ஒரு 5 ரிசல்ட்டு. இங்கே 0க்கு 0, 0க்கு 8, 8க்கு 7, 7க்கு 6, 0க்கு 8, 8க்கு 7, 7க்கு 6 அப்படிங்கும்போது 6க்கு வந்து நம்மளுக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2310 அப்படிங்கும்போது 8க்கு 7, 7க்கு 6 அப்படின்னா 6க்கு வந்து 0876 அப்படிங்கும்போது இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 6க்கு 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுல சி போர்டில் 2 அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். அடுத்தது பி போர்டு எடுத்துக்கலாம். பி போர்டில் 4க்கு 9, 9க்கு 8, 8 6, 4க்கு 9, 9க்கு 8, 8க்கு 6, 4க்கு 9, 9க்கு 8, 8க்கு 6னா 6க்கு வந்து நம்மளுக்கு வந்து 8க்கு 6னா 6க்கு வந்து திருப்பி 2 தான் வருது.
அடுத்தது பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2க்கு 9, 9க்கு 5, 5க்கு 9, 9க்கு 2, 2க்கு 9, 9க்கு 5, 5க்கு 2. ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து 2க்கு 9, 9க்கு 5 மேலே 959, திருப்பி 9க்கு 2 அப்படின்னு இருக்குது. 9க்கு 2, 959, 9க்கு 2 அப்படின்னா 2க்கு வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா 2க்கு 4. ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற எண்ணு 422 அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணு கிடைக்குது. 422. ஸோ டி போர்டை பொறுத்த வரைக்கும் 0க்கு 7, 7க்கு 5, 5க்கு 0, 0க்கு 7, 7க்கு 5, 5க்கு 0, 0க்கு 4 அப்படின்னா 4க்கு வந்து 7. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிது 7422 பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு எண்ணு நம்மளுக்கு இதுலேருந்து கிடைக்கிது. ஸோ நம்மளுக்கு வந்து இதுலேருந்து எடுத்த எண்ணில் 74 22. ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி கணிப்பில் நம்ம பார்க்கக்கூடிய எண்ணு. இது என்னென்னா பாஸ்ட்டாக நம்ம இந்த பம்பர் ரிசல்ட்டை வச்சு ஸோ 74 22 அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த சார்ட்டுப்படி கிடைக்கக்கூடிய எண்ணு. அப்படின்னா 422 அப்படிங்கிறது பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பில் நம்மளுக்கு இன்றைக்கி பார்க்குறோம். 422. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட் டைம் 42 66ன்னு ரிசல்ட் வரும்போது நம்மளுக்கு டபுள்ஸில் ரிசல்ட் வந்தால், அதாவது ஏபியில் ரிசல்ட் வந்தால் ஏசிலையும் நம்மளுக்கு டபுள்ஸ் வந்திருக்குது. அப்படிங்கும்போது 9க்கு 8 அப்படின்னா 6க்கு 5 5 அப்படிங்கும்போது இதுலேருந்து நம்மளுக்கு ஏபியில் 55 அப்படி சொல்லிட்டு ஒரு எண்ணு அப்படிங்கிறது சப்போர்ட்டில் பார்க்கலாம். ஏன்னா இந்த லாஸ்ட் டைம் ரிசல்ட்டை கம்பேர் பண்ணும்போது தெரியுது ஏபியில் 55 அப்படிங்கிற ஒரு எண்ணு. ஓகே, இதுக்கப்புறம் இந்த கரண்ட் சார்ட்டில் நம்ம பார்க்கும்போது ஸோ இப்போ இந்த சார்ட்டை படி நம்ம பார்த்தா இந்த சார்ட்லேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படிங்கிறத ஒரு தடவை சும்மா சிம்பிளாக பார்த்துருவோம். இதில் பார்த்திங்கன்னா 1506, 1506, 1க்கு 5, 5க்கு 0, 0க்கு 6 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா 1க்கு 5, 5க்கு 0, 0க்கு 6, 0க்கு 6 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 6க்கு 5க்கு 0, 0க்கு 6 அப்படிங்கும்போது 6க்கு வந்து 8 அப்படிங்கிற மாதிரி வருது. அப்படின்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த சார்ட்டு படி 8. நான் 2 சார்ட்லேருந்து இன்றைக்கி நம்ம கணிப்பு எடுக்கிறோம். அதே மாதிரி 5க்கு 6, 6க்கு 0, 0க்கு 8, 5க்கு 6, 6க்கு 0, 0க்கு 8 அப்படிங்கும்போது 8க்கு 5 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு வருது இந்த சார்ட்டு படி. இதில் பார்த்திங்கன்னா 98077, சாரி 98007 அப்படிங்கும்போது 7க்கு வந்து 5. ஸோ நம்மளுக்கு எப்படி பார்த்தாலுமே இன்றைக்கி டபுள்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. இதில் நம்ம எடுத்த கணிப்பில் 855, அங்கே 422, 87455, 8க்கு 7, 7க்கு 4, 4க்கு 5 அப்படிங்கும்போது 5க்கு 2. ஸோ இதில் படி நம்ம பார்க்கும்போது 2855 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிது. ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் 74, 22, 28, 55 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இன்றைக்கி பாக்ஸ். இன்றைக்கி 4D அப்படிங்கிறது ஏன்னா பம்பரில் இருக்கிறதுனால நம்ம 4D அப்படிங்கிற ஒரு எண்ணை பார்க்குறோம். ஸோ இதுலேருந்து ஏபிஎஸ்சிபிசி அப்படிங்கும்போது நம்ம ஆல் போர்டை ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ஆல் போர்டில் இதில் காமனாக இருக்கிறது 2 5 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு காமனாக இதுலேருந்து எடுத்தால் ஒரு 10 செட்டு கிடைக்கும். இருந்தாலும் நம்ம 10 செட்டு இல்லை, சிம்பிளாக பார்ப்போம். 42. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ இதில் ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் 42, அதை பிறகுனா 24, அப்புறம் 22, 85, அதை அப்படியே ஜிக்ஸாக்காக மாற்றினா 58, அப்புறம் பார்த்திங்கன்னா 55. இதுதான் ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு காமனாக கிடைக்கக்கூடிய எண்ணு. எடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் 2 அல்லது 5 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு திரும்ப அப்படியே தான் 2 அல்லது 5 இவ்வளோ தான். ஸோ இன்றைக்கி டபுள்ஸ் மோஸ்ட்லி வரலாம். அதாவது பிசியில் டபுள்ஸ் வந்தால் ஏபியில் டபுள்ஸ் வரலாங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 5, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 5 அப்படிங்கிறது இப்போதைக்கு நம்மளுடைய கணிப்புகளில் இருக்கக்கூடிய எண்கள். நம்ம பேட்டர்ன் இப்படி தான் எடுத்திருக்கோம். கடைசியாக வந்து அந்த விசு பம்பர் சார்ட் எடுத்து அதுலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். அப்படிங்கிறது தான் இதன் மூலியமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம். இதை பாருங்கள், நீங்கள் கெஸ்ஸிங் எப்படி எடுக்கிறீங்க பாருங்கள். இங்கே 5 7 8 6 ஃபுல்லாகவே நம்மளுக்கு 5 6 7 8 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதாவது 5 7 8 6, 5 7 8 6. ஸோ அப்படி 5 7 8 6னா 5க்கு விட்டுட்டு 6, 5 6க்கு அப்புறம் 7 அப்படின்னா 1, 1க்கு அப்புறம் 3, 7க்கு 8னா 4, 8க்கு அதாவது இங்கே 7க்கு பார்த்திங்கன்னா 6 அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா 3க்கு 2, 1 3 4 2 அப்படிங்கிறதும் ஒரு நகை கிடைக்கிது. ஸோ பார்க்கலாம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம 2 மணிக்கு போஸ்ட் டேப்பில் போடுவோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலில் மறக்காமல்
ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கணிப்புகள் எல்லாமே நம்ம கொடுப்போம். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.